இன்ட்ரோலாம் பார்த்தோம்ல, நமக்காக ஒரு பெரிய கேங் வெயிட் பண்ணிட்டு இங்கே வாங்க அப்படியே. ஹலோ ஸ்டார்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தான் அக்கா இருந்துட்டு இருக்காங்க. அக்கா உங்களை பத்தி சொல்லுங்க. யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் யூடியூப் எப்போ உங்க பேர் சொல்லுங்க. என் பர்சனல் பேர் வந்து பாலமீனா. பட் என்னோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா தி டாக்கிங் பென்குயின். ஆமா, எதனால அந்த பேர் வந்தது? எனக்கு பிடிச்ச பேர்ட் வந்து பென்குயின். சோ அதனால டாக்கிங் பென்குயின் வெச்சிட்டோம். ரைட்டுக்கா, மென்மேனும் வளர வாழ்த்துக்கள். Thank you. கேக்கலாம். சோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல ஒர்க் பண்ணிட்டு அதுல salary கம்மியா இருக்குன்னு யூடியூப் ஃபீல்ட சூஸ் பண்ணி மாசம் 2 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்க சுபா வைஃப் நம்ம கூட ஜாயின் ஆயிருக்காங்க. சுபா சொல்லுங்கண்ணா. உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் சுபா. சேனல் நேம் வந்து சுபா வைப்ஸ். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் இவங்க எல்லாம் யூடியூப்ல தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக நேரில் பார்க்குறோம். இருந்தாலும் ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கேருந்தே வரலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப தூரத்துலேயும் வரதா கேள்விப்பட்ட மதுரையா? ஓகே, மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ தான் அவர் சொன்னார் ரொம்ப தூரத்துலேயும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறதா? ஆமாம், என்ன மதுரையிலேருந்து வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்மளோட யூடியூப் மீட்டப், அதாவது ஒரு ஃபேமிலி மீட்டப் மாதிரி பசங்கள்லாம் சேர்ந்து சூப்பராக வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் இது அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகணுங்கிறது என்னோட விருப்பம். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. அக்கா நீங்கள்? என்னோட பேர் வந்து தமிழரசி. சேனல் நேம் வந்து மாஸ் மீடியா. ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் இதை அட்டன் பண்ணுறேன். இங்கே கோயம்புத்தூர் தான், நான் கோயம்புத்தூர் தான், அதனால பிரச்சனை இல்லை. அதனால நேரத்தில் வரணும்னு நினச்சி லேட்டாக தான் வந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தா எல்லாமே பசங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே காலையிலேருந்து அவங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஹாயாக இப்போ வந்துட்டோம். ஸோ இது மாதிரி வந்து வருஷம் வந்து இந்த மாதிரி மீட்டப் மாதிரி வைக்கணும். இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. பார்க்குறக்கு எல்லா யூடியூபர்ஸையும் பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். வீடியோவில் அவங்கள பார்த்துட்டு இருப்போம். இப்போ நேரில் பார்த்து ஒரு ஃபேமிலி மாதிரி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது ரொம்பவே சந்தோஷம். உங்களை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சில் அப்படி திரும்புங்க கேமராமேன். நான் சொல்லி ஆகணும். வந்ததுலேருந்து ஒரு கோலத்தை போட்டு ரெடி பண்ணி அப்படியே பின்னாடி திருப்பி காமிச்சிருங்க கேமரா. ஓகே, ஸோ இவங்க 2 பேர் தான் அது ஃபுல்லாக உட்காந்து மார்னிங்லேருந்து உட்காந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரியா, பிரியா அண்ட் சுபா. இங்கே பாருங்க, சுதா. ஓகே, சொல்லுங்க. கோயம்புத்தூர் தான் நீங்கள்? இல்லைங்க, நான் மேட்டுப்பாளையம். சரி, ஓகே, சாரிங்க. மேட்டுப்பாளையம் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஓகே, சூப்பர். நீங்கள்? என் பேர் சுதா. அம்மாச்சி ட்ரெண்டிங் லைஃப் ஸ்டைல். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி வந்து ஒரு மீட் பண்ண வச்சதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சான்ஸாக தான் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப குயிக்கான ஒரு டைமில் வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது. ஸ்டார்ஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சொல்லிடுங்க. நல்லா இருக்கேன். ஓகே, என் பேர் ஐஸ்வர்யா, அறுசுவை சாரல் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. உங்களை எல்லாம் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நேரில் மீட் பண்ணுறோம். எங்களுக்குமே அவங்க எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்தது. இப்போ இங்கே இருக்கிற எல்லா யூடியூபர்ஸ் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இவ்வளோ சேனல் இருக்கா அப்படிங்கிறது வந்து அதுவே ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சரியமாக தான் இருக்குங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக கண்டிப்பாக ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒட்டுக்கா நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ண நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. வயதான எல்லோருமே இன்னும் சின்ன ஆடும் பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளு. Okay, challenges are welcome to this game. I am the dawn. இதிலிருந்தே அவர் நல்ல ஒரு யூடியூபர் தெரிஞ்சிருச்சு. உண்மையாலுமே நான் இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஏன்னா தெய்வத்தால் ஆகாததினும் முயற்சி மேம்படுத்த கூடியதும் உழைப்பு மட்டுமே நம்பி சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரை இரண்டாவது விளையாட்டாக இந்த சென்னை நோக்கி மும்தாஜ் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொள்கிறார்கள். இரண்டாவது விளையாட்டாக இந்த குட்டி மும்தாஜ் எக்ஸ்பிரஸ் இருக்கிறது.
சூடான பொண்டாட்டி பொண்டாட்டி சூடான பொண்டாட்டி பொண்டாட்டி சில பேர் இருக்காங்க. இப்போ நல்லா கேட்டுக்கங்க, ஒரே நேரத்துல 2 ட்ரெயின் கிராஸ் ஆனா அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்? இது ரொம்ப கஷ்டம். ஒரு குரல்ல 2 ட்ரெயின் கிராஸ் ஆகிற சவுண்ட் ஒரு சின்ன கேப் தான் ஆடியோவோட அந்த இப்ப வச்சுக்கல இதுதான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த ஆடியோ மட்டும் கம்மி இன்வெர்ட் பண்ணும்போது 2 டைம் கிராஸ் ஆகுது ஒரே குரல்ல பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கிராஸ் ஆச்சுன்னா அப்படியே பயப்படும். அதுக்கு முதல்ல சொல்றேன், நீ பயந்து போய் ட்ரெயின்ல இருக்கிற செய்திகள் கூட பக்கத்துல உட்காந்துருக்கவங்க செய்தி இருக்கிறாங்க. அப்புறம் சண்டை வந்தோம். இப்ப 2 டைம் கிராஸ் ஆகுது ஒரே நேரத்துல அந்த ஃபிங்கர் தான் காட்டுவேன், பாத்துக்கங்க. ரொம்ப கஷ்டம், நல்லா வாட்ச் பண்ணுங்க. இது ஆடியோ உதவியோட என்னுடைய பயிற்சியோட உங்களுக்கு கொடுக்குறேன். 2 ரேகைகள் இது விளம்பர சத்தம். எக்ஸ்பிரஸ் செய்து வருகிறது. நயன்தாரா எக்ஸ்பிரஸ் பயணிகள் உஷாராக இருக்கும். தீபியா சிலம்பரசன் அது உஷாராக இருக்கும். ஹாயா, என்னோட குருநாதர் எல்லாருக்குமே வணக்கம். ஏன் அப்படின்னா நான் சேனல் ஆரம்பிச்சு இப்போ தான் ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். என் சேனல் நான் மாற்றணுங்கிற முடிவுக்கு வந்தது காரணமே தான் இங்கே நிற்கிற எல்லாருமே தான். ஏன்னா சாம் சோல் ஆஃப் ட்ரீம்ஸ் இதுதான் என்னோட சேனல் நேம். ஐ எம் ஃப்ரெஷர் டு யூடியூப் ஃபேமிலி. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. போதுமா? பண்ணணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ஆர்கனைசேஷன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது நாங்க ரொம்ப பிஸி ப்ரோ. நாங்க ரொம்ப பிஸி ப்ரோ, வாங்க. ராஜா யூடியூப் சேனல் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு மெயின் விஷயம். ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு யூடியூப் சேனலுங்க. ஸோ லைக் ரியல் எஸ்டேட், கார் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். ப்ரோ மைக் என்ன? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் சைடில் வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் கார் பிஸ்னஸ் இதுதான் வந்து மோஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஃபுல் டைம் யூடியூபர்ஸ் கடந்த ஒரு 3 வருஷமாக வந்து நாங்கள் வந்து ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள்லாம் வந்து பாருங்க, அம்மா கொஞ்சம் வந்து பண்ண சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப பயப்படுறாங்க இந்த ஃபீல்டில் அவங்க சூஸ் பண்ணது. ஏன் எனக்கு பயம்னா என் லைஃப்பில் நிறைய நான் கஷ்டத்தை பார்த்துட்டேன். என் பொண்ணு ஹேண்டிகேப்டு எதுவும் பண்ண முடியாது. அவள் தான் இவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் டெய்லி இவனை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரு, ஆகாவளி தான் கூப்பிடுவேன். ஏன்னா சும்மா எப்போ பார்த்தாலும் மொபைல்னு அதையவே பார்த்துட்டு இருப்பான். எனக்கு என்னன்னா இவனோட லைஃப் ஆச்சு நல்லா இருக்கணும், இவனுக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் நான் அது மட்டும்தான் எனக்கு லைஃபே இது. ஆனால் இதில் எனக்கு பயம் என்னன்னா இப்படியே போய் எல்லாம் நிறையா பேர் கேட்குறாங்க, அவன் என்ன சம்பாதிக்கிறான், நான் என்ன பண்ணுறான், என்ன நீ ஒருத்தமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க கேட்கும் போது தான் எனக்கு பயம் வருது. ஆனால் எனக்கு என் பையன் நல்லா வருவான். ஏன்னா அவன் மட்டும்தான் என்னோட உலகமே.
என் பிள்ளை வாராதென்றும் சொன்னாயே அல்லாதே. இனியொரு ஜன்மம் ஸ்லிம்மா இருந்தேன், சிக்ஸ் பேக்லாம் இருந்துச்சு. இப்போ இப்படி ஆயிட்டேன். ஸோ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு, கல்யாணம் முடிக்கும் போது அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. இப்போ ரெண்டு பேத்துக்குமே ரெண்டுமே தெரியும். இவங்க தமிழ்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், கப்பலா ஆரம்பிச்சிருக்கோம், BMW ஃபேமிலி. அந்த ஃபேமிலி விளாக்ல நிறைய வந்து லைஃப் ஸ்டைல் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் சிங்கிளா வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, எங்க குடும்பமே யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். எனக்கு ஒரு சேனல், ரெண்டு பேத்துக்கு ஒரு சேனல், என் மகனுக்கு ஒரு ஹிந்தி சேனல், என் மகனுக்கு ஒரு ஹிந்தி சேனல், மொத்தம் 4 சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா நீங்க BMW ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் பேசுவாங்க. உனைய பத்தி பேச கிடைக்குமா? விட்டு அடிச்சிட்டு வரும். கர்நாடகா ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காங்க. அவர் பிரைன் மாஸ் ஒரு சேனல் இருந்து தமிழ் சேனல் இருந்துச்சு. எனக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு சொல்லிட்டாங்க உனக்கு தமிழ் தெரியாதல்ல, அதுக்கு நான் சொல்லிட்டேன் நான் கற்றுக்கிடுவேன், நீ ஹிந்தி பண்ணி தரேன். இல்லை இல்லை, நான் உங்களுக்கு தமிழ்நாடுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு தமிழ் சேனல் தான் வேணும். நான் தமிழ் சேனல்ல ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தமிழ் பேசவே தெரியாது, என்ன ஒண்ணுமே தெரியாது. புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் அவங்க சேனல்ல பேசுறாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் நமக்கு பேச டைம் இல்ல கிடைக்குமா, அதனால நான் கட் பண்ணிட்டேன். சப்போர்ட் பண்ணுங்க. BMW சேனல் ஃபேமிலி, BMW ஃபேமிலினா பிரைன் மாஸ் வித் ஃபேமிலி, அதுதான் BMW ஃபேமிலி. ஓகேங்களா? சோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஹாய் ஹாய். நான் ஃபுல் டைம் இறங்கி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். யூடியூப் வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் முன்னாடி கிட்டங்கிறது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாங்கள் ரொம்ப பிரதர் இருக்காரு, அவரோட சேனலை பார்த்துட்டு தான் நான் ஒரு நல்ல லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் வந்தது இது ஒரு மட்டும் தான். அது பெரிய பிசினஸ் கேட்டகரியில வந்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்து ஒரு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்றதுக்கு இந்த மீட்டப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நீங்க எஃபெக்ட் போட்டிருப்பீங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்ட் போட்டு இந்த மீட்டப் ரெடி. கஞ்சி கொண்டு போறவள வாரியா. தேங்க்யூ. நான் ரொம்ப பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க, சென்னையில இருந்து வந்திருக்கேன். நீங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல கோவில்ல இருந்து வந்திருப்பீங்க. லேடிஸ் மட்டும் நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம வீட்ல இருந்து வீடு கிளீன் பண்ணுவோம், சுத்தம் பண்ணுவோம், எல்லாமே
வெல்கம் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்லுவாங்க? லேடிஸ் பதில் சொல்லுங்கப்பா. சும்மா இருக்கோம் சொல்லுவாங்க. அதுக்காக ஆரம்பிச்ச கண்டென்ட் தான் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நான் மட்டும் சம்பாதிக்கல, என் சதி சிக்கன் சிக்கன் எடுத்து உங்களே எடுத்து குலுக்கன் அடுத்து சாப்பிடுறேன். பசங்க மானத்தை காப்பாத்தீங்க, மானத்தை கப்பல் ஏற்றிருப்பீங்க. அதாவது 2%. Thank you. இத்தனை நம்மளோட விடைபெறுவது அதையும் தாண்டி புனிதமா